ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமே மல்டிவர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெத் நோட் எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஷினிகாமி வேர்ல்டை காட்டுறாங்க. ஷினிகாமி அப்படின்னா காட் ஆஃப் டெத்னு ஜாப்பனீஸ் கல்ச்சரில் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த வேர்ல்டில் குரூப் ஆஃப் ஷினிகாமி இருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் நம்ம ஃபாலோ பண்ண போகிற முக்கியமான ஷினிகாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியுக் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹியூமன் வேர்ல்டை காட்டுறாங்க. அங்கே லைட் யாகாமி இருக்கான். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஆர் வில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு போக போக உங்களுக்கே தெரியும். நம்ம லைட் கிளாஸில் உட்காந்துட்ருக்கான். போரிங்காக போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நியூஸில் ஷிபியா டிஸ்ட்ரிக்டில் ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு விமனை கேங் ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் நடக்கிற எல்லா க்ரைம்ஸையும் லைன் பை லைனாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லைட்டோட டே ஆஃப்டர் டே தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் க்ரைமாக இருக்குது, என்னடா உலகம் இது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். வெறுத்து போகிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. கிளாஸில் இருக்கான். அதே மாதிரி தான் போரிங்காக போயிட்டுருக்கு. வெளியே பார்த்துட்ருக்கான். அப்போது சடனாக பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஒரு நோட் புக் கீழே விழுது. அதை பார்க்குறான். கீழே போய் அதை எடுக்கிறான். அதில் டெத் நோட் அப்படின்னு போட்டிருக்கு. நேமை பார்த்ததும் க்யூரைஸ் ஆகிறான். அந்த டெட் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்கு. அதில் அந்த ஹியூமன் ஹூஸ் நேம் இஸ் ரிட்டன் இன் திஸ் நோட் ஷால் டை அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த நோட் புக்கில் யாராவது நேம் எழுதுனா அவங்க செத்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம லைட் அது ஃபஸ்ட்டு நம்பலை. சம் கைண்ட் ஆஃப் ப்ராங்க் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நோட் புக்கை விட்டுறான். பட் இருந்தும் ஒரு க்யூரியஸ்டாக அந்த நோட் புக்கை எடுத்து கொண்டு போகிறான் வீட்டுக்கு. வீட்டில் அந்த நோட் புக்கை எடுத்து பார்க்குறான். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு. லைன் பை லைனாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறான். அதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட ஃபேஸை மைண்டில் வச்சு தான் அந்த நேமை எழுதணும், இல்லைனா அந்த நோட் புக் வேலை செய்யாது அப்படின்னு போட்டிருக்கு. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நேம் எழுதின அடுத்த 40 செகண்ட்ஸ்குள்ளே அந்த பர்சன் செத்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி இல்லைனா நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன் செத்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஸ்டில் நம்ம லைட் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராங்க்னு நினச்சிட்டு தான் இருக்கான். அப்படியே நியூஸில் ஒரு கிரிமினல் 8 சில்ட்ரனை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம லைட் நியூஸை பார்த்துட்ருக்கான். அந்த கிரிமினல்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் நேம், அவனோட ஏஜ் அப்படி டிஸ்பிளே ஆகுது. க்யூரிஸ் ஆகிறான். இந்த கிரிமினல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கிரிமினலோட நேமை நோட் புக்கில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான். 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறான். ஒன்றும் நடக்கலை. டிஸப்பாயிண்ட் ஆகிறான். அப்புறம் தான் நியூஸில் சடனாக அந்த கிரிமினல் ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டான் அப்படின்னு வருது. நம்ம லைட்டுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை கோஇன்சிடென்ட்டாக இருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். அகெயின் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்மளோட நெக்ஸ்ட் விக்டம் கண்டிப்பாக ஒரு கிரிமினலாக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பைக் கேங் காட்டுறாங்க. அந்த பைக் கேங் ஒரு பொண்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லைட் அதை பார்க்குறான். பட் கண்டுக்கலை. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த நோட் புக்கில் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. அந்த பைக்கரோட நேம் அந்த நோட் புக்கில் எழுதுகிறான். 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறான். அந்த நோட் புக்கில் என்ன எழுதியிருக்கோ அப்படியே அந்த பைக்கர் செத்துருவான் ஒரு ஆக்சிடெண்ட்டில். அப்போ தான் நம்ம லைட் ரியலைஸே ஆகிறான். இந்த நோட் புக் உண்மை தான் போல அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ரியுக் ஷினிகாமி வேர்ல்ட்லேருந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு வரான். நம்ம லைட் ரூமில் உட்காந்துட்ருக்கான். அவன் எழுதியிருக்க நோட் புக்கை பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஒரு குறைஞ்ச ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல்ஸை கொண்டிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் ஷினிகாமி பார்த்து நம்ம லைட் ஷாக் ஆகிறான். ரியுக் வரான். இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், நான் தான் ரியுக் அப்படின்னு. நம்ம லைட்டுக்கு கொஞ்சம் பயம் இல்லை, ஏன்னா லைட் ஆல்ரெடி எதிர்பார்த்துருப்பான். அப்படியே ரியுக் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறான். அதில் அந்த நோட் புக் இனி உன்னோடது, இனி அந்த நோட் புக்கு நீ தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு வேண்டாம், நீ வேறு யார்ட்டையோ கொடுத்தனா உன்கிட்ட இருக்க அந்த நோட் புக்கு சம்மந்தப்பட்ட எல்லா மெமரிஸும் நான் அழிச்சிருவேன். அது போக நீ செத்துறா உன் நேமை ஏன் நோட் புக்கில் நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ஃபைனலாக எல்லாமே புரியுது. இந்த நோட் புக் யூஸ் பண்ணி கிரிமினலே இல்லாத ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஒரு தாட்டில் இருக்கான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோடு வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.